வணக்கம் நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு எதை பத்தி சொல்லப் போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 10,00,000 பேருக்கு தேர்தல் ஆணையம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எதுக்காக 10,00,000 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னாக்கா, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு அப்டேட்டா வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்றது, பிஎல்ஓ கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்க. ஆன்லைனில் உங்களுடைய பேர் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இதில் வர டிசம்பர் 19ஆம் தேதி வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் 97,37,000 பேர் வந்து விடுபட்டிருக்கு. இது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் வந்து இறந்துட்டவங்க, அது மட்டும் இல்லாமல் இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனவங்க பேர் மட்டும் இதில் வரல. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் மறுபடியும் ஃபார்ம் 6 யூஸ் பண்ணி உங்களுடைய பேரை மறுபடியும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐஆர் ஃபார்மில் நீங்கள் சரியாக ஃபில் பண்ணலை, அதாவது உங்களுடைய தாத்தா இல்லை அப்பா, உங்கள் ரிலேட்டிவ் யாராவது இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்கும்போது இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணி கொடுத்துருந்தீங்கனாக்கில் அதுக்கு சரி பார்க்குறதுக்காக தான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸ் வந்த உடனே நீங்கள் எதுவும் பேனிக் ஆக வேண்டாம். எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஈஸியாகவே இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். 2002 அல்லது 2005 சிறப்பு சுருக்க திருத்த விவரங்கள் கொடுக்காதவர்கள் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுடைய இதுக்கு முன்னாடி சுருக்க திருத்தம் வந்து கொடுக்கல, உங்கள் பேரண்ட்ஸோட டீட்டெயில் கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸ் வந்த உடனே ஒன்றும் இல்லைங்க, இது என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் சப்மிட் பண்ணீங்க உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் சென்னையில் மட்டுமே 2,37,000 பேருக்கு வந்து, தமிழகம் முழுவதும் 10,00,000, சென்னையில் மட்டுமே 2,37,000 பேருக்கு வந்து இந்த நோட்டீஸ் தேர்தல் ஆணையத்தால் அனுப்பியிருக்காங்க. என்னென்ன ஆவணம் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதார் மட்டும் ஆதாரமாக ஏற்கப்பட மாட்டாது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அடையாள அட்டை, 1987க்கு முன்பு வங்கி, அஞ்சல் அலுவலகம், எல்ஐசி வழங்கிய அடையாள அட்டை, பிறப்புச் சான்றிதழ், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆவணமாக எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், பாஸ்போர்ட்டு, ஜாதி சான்று, கல்வி சான்று, வன உரிமை சான்று அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நிரந்தர வசிப்பிட சான்றிதழை பெறுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு அரசின் இ சேவை மூலம் வழங்கப்படும் நிரந்தர வசிப்பிட சான்று வந்து ரூ. 60 நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க ஆன்லைனில் அப்படின்னாக்கா, நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இருப்பிட சான்றிதழை வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரூஃபாக வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பேர் வந்து இப்போது வாக்காளர் பட்டியலில் வந்து இடம்பெற்றோம். நோட்டீஸ் பெறுபவர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலர் முன்பு நேரில் ஆஜராகி ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆவணங்கள்லாம் அதான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடியே ஜாதி சான்று, அப்புறம் உங்களுடைய டிசி, அந்த மாதிரி எந்த சான்றாக இருந்தாலும் நீங்கள் சப்மிட் பண்ணி தான். நோட்டீஸ் எப்படி அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தபால் மூலயமா தான் அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்படி இல்லைனா தேர்தல் அலுவலர் முன்பு நேரில் ஆஜராகி ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் நேரில் போயிட்டு நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் உங்களுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்பவுமே முக்கியம். சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் எல்லாருமே வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளுடைய தலைமுறை வந்து நல்லா வாழும். நீங்கள் யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.